அழகே அழகு சீரியல்ல இன்னைக்கு என்ன ஒரு கொடூரமான சண்டை நடந்துச்சு தெரியுமா? சொந்த வீட்டுக்குள்ளேயே இப்படி ஒரு மாபெரும் துரோகமும் அவமானமும் நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கதையோட ஆரம்பத்துல ஒரு பெரிய அதிர்ச்சியான ரகசியம் உடைபடுது. வங்கியில வேலை செய்ற மதியோட கணவர் தன்னோட பதவி உயர்வை குடும்பத்துக்கிட்ட சொல்லாம மிகப்பெரிய துரோகம் செஞ்சு மறைச்சு வச்சிருக்காரு. வெளியில இருக்கிற ஒருத்தர் மூலமா இந்த உண்மை தெரிய வரும்போது எல்லாருக்கும் பெரும் அதிர்ச்சியா இருக்கு. அவர் சாதாரண காசாளர் கிடையாது, அவர் இப்போ உதவி மேலாளர் அப்படிங்கிற உண்மையை கேட்டு குடும்பத்து ஆட்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க. இத்தனை நாளா அவர் ஏன் இந்த மாபெரும் உண்மையை தன்னோட சொந்த மனைவிகிட்ட கூட சொல்லாம மறைக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் எல்லார் மனசுலையும் நெருப்பா எரியுது. அடுத்த காட்சியில காவல்துறை அதிகாரியா இருக்கிற சுரேஷ் தன்னோட வேலை முடிஞ்சு ரொம்ப களைப்பா வீட்டுக்கு வராரு. எப்பவும் போல தன்னோட அதிகார தோரணையில தன்னோட துணியை எல்லாம் தரையில தூக்கி போடுறாரு. இதை பார்த்த அழகு மலர் ரொம்பவே கோபப்படுறா. ஒரு துணியை எடுத்து சரியான இடத்துல வைக்க முடியாதா அப்படின்னு அவ நியாயமா கேட்கும் போது சுரேஷுக்கு கோபம் தலைக்கேறுது. நான் வெளியில எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டு வரேன், எனக்கு வேலைக்காரியா இருந்து இதையெல்லாம் எடுத்து வைக்கிறது தான் உன்னோட வேலை அப்படின்னு அவர் ரொம்ப ஆணவமா பேசுறாரு. ஆனா நம்ம மலர் இதை கேட்டு அமைதியா போற ஆள் கிடையாதே. நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரி கிடையாது, நீங்க செஞ்ச குப்பையை நீங்க தான் எடுக்கணும் அப்படின்னு கொஞ்சமும் பயப்படாம தைரியமா எதிர்த்து பேசுறா. அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்குற இந்த மாபெரும் வார்த்தை போர் வீடே அதிருது. கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற பாசம் அழிஞ்சு அந்த இடத்துல ஆணவம் தலைவிரித்து ஆடுது. அப்புறம் இரவு நேரத்துல குடும்பமே ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடும் போது ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்குது. சமையலறையில மதி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது மாமியார் வேணும்னே தன்னோட அதிகாரத்தை காட்டுறதுக்காக மலரை கூப்பிடுறாங்க. மாமியார் கூப்பிட்டா உடனே ஓடி வரணும் அப்படிங்கிற இந்த ஆணாதிக்க குடும்பத்தோட எழுதப்படாத சட்டத்தை மலர் உடைக்கிறா. தேவையில்லாம என்னை எதுக்கு கூப்பிடுறாங்க, நான் வர முடியாது அப்படின்னு அவ சொன்ன உடனே மாமனாருக்கு கோபம் உச்சத்துக்கு போகுது. இந்த வீட்டுல பெரியவங்க கூப்பிட்டா உடனே வரணும், உனக்கு எவ்வளவு திமிரு அப்படின்னு அவர் பயங்கரமா கத்துறாரு. ஆனா மலர் கொஞ்சமும் பின்வாங்காம நியாயத்தை பேசுறா. சமையலறையில மதி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா, ஆனா அதை பத்தி யாருமே கவலைப்படாம என்னை மட்டும் அதிகாரம் பண்றீங்க அப்படின்னு அவ கேட்கும் போது அங்க ஒரு பெரிய சண்டையே உருவாகுது. மாமியார் படுக்கையில படுத்துக்கிட்டே மலரை பத்தி தப்பு தப்பா பேசி குடும்பத்துல பிரிவினையை ஏற்படுத்துறாங்க. இந்த வீட்ல பெண்களுக்கு மரியாதையே இல்லையான்னு மலர் கண்ணீரோட கேக்குறது நம்ம மனசையே கலங்க வைக்குது. கடைசியா இரவு நேரத்துல மதி தன்னோட கணவருக்கு சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கும் போது அந்த பதட்டமான காட்சி நடக்குது. உங்களுக்கு வங்கியில பெரிய பதவி உயர்வு கிடைச்சிருக்கு, ஆனா அதை ஏன் என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சீங்க அப்படின்னு மதி ரொம்ப உடைந்த குரல்ல கேக்குறா. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத அவரோட முகம் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போகுது. அவர் என்ன சொல்றதுன்னு தெரியாம திருதிருன்னு முழிக்கிறாரு. இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை ஏன் மறைக்கணும், இந்த குடும்பத்துல என்ன ரகசியம் நடக்குது அப்படின்னு மதி கண்ணீரோட கேட்கும் போது அவர் பதில் சொல்ல முடியாம குற்ற உணர்ச்சியில தலைகுனிஞ்சு நிக்கிறாரு. இந்த ரகசியத்துக்கு பின்னாடி இருக்கிற மாபெரும் சதி திட்டம் என்ன அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியோட இந்த எபிசோடு ரொம்ப விறுவிறுப்பா முடிவடையுது. நாளைக்கு எபிசோட்ல கண்டிப்பா ஒரு பெரிய கலவரம் காத்திருக்கு. மதி தன்னோட கணவரோட ரகசியத்தை குடும்பத்துல இருக்கிற எல்லார் முன்னாடியும் அம்பலப்படுத்துவாளா அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. மாமனார் மற்றும் மாமியார் சேர்ந்து மலரை வீட்டை விட்டு துரத்த கொடூரமான திட்டம் போடுவாங்களா? சுரேஷ் தன்னோட மனைவியின் நியாயத்தை புரிஞ்சுப்பாரா, இல்ல தன்னோட ஆணாதிக்கத்தோட உச்சத்துக்கு போய் மலரை கொடுமைப்படுத்துவாரா அப்படிங்கிற பல அதிர்ச்சியான திருப்பங்கள் நாளைக்கு எபிசோட்ல காத்துக்கிட்டு இருக்கு. இந்த உணர்ச்சிபூர்வமான கதை அடுத்து என்ன ஆகுங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.